கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட ஹோஸ்ட் பிரவீன் பின்டோ அண்ட் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கலை வந்து ரொம்ப அழகா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க ஃபேமிலியோட. உங்களோட பொங்கலை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் மாத்துறதுக்கு நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவைக்கு தாங்க வந்திருக்கேன். இன்னைக்கு கோவையில் இருக்க ரத்னம் காலேஜுக்கு போயிட்டு அங்க இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் கொடுத்துட்டு என்னோட பொங்கலை நான் வந்து செலிப்ரேட் பண்ண போறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். யூஸ்வலாக வந்து நம்ம பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறப்போ ஒரு ஃபேமிலி கூட தான் வந்து எல்லாருமே வீட்டில் இல்லைனா எல்லாருமே ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஃபேமிலி கூட சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு காலேஜில் வந்து ஒரு பொங்கல் செலிப்ரேட் பண்ணால் அது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இருக்கிறது கோவையில் தாங்க இருக்கேன். கோவை ரத்னம் காலேஜில் தான் இன்னைக்கு என்னோட பொங்கல் நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஹலோ ஹாய், அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு க்ரௌடாக இருக்காங்க. ஸோ இவங்க கூட தான் என்னோட பொங்கல் வந்து நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரஞ்சித், விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். ஓகே, நீங்கள் யூஸ்வலாக எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க? சென்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் வச்சு பொங்கல்லாம் செலிப்ரேட், அதே மாதிரி தான் வந்து கோவையிலும் போயிட்டு இருக்கா இல்லைனா அதே மாதிரி பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்காங்க? கோவையை பொறுத்தவரையும் கொஞ்சமாக சென்னை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் எங்கள் ஃபேமிலியை பொறுத்தவரையும் நாங்கள் எப்பவுமே எங்களோட நேட்டிவ் பிளேஸுக்கு போயிட்டு நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். சரி, ஓகே. மைட் பி பசங்களாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பெரிய விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் கிட்ட கேட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. நான் சார் இதுதான் எவ்வளோ பெரிய கேர்ள்ஸ் பற்றி மைக் கொடுத்தா கூட பா. உங்க பேர் சொல்லுங்க, உங்க டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்லுங்க. என் பேர் ரோஹிணி, நான் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் படிக்கிறேன். மேக்ஸ் டிபார்ட்மெண்டா? ஃபர்ஸ்ட் இயர். எப்படி மேக்ஸ்ல வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க? ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் இல்ல ஆக்சுவலா? ரொம்ப ஈஸியா இருக்கும், அதனால நாங்க. சரி, ஓகே. நீங்க எப்படி வந்து உங்களோட பொங்கல் செலிப்ரேட் பண்றீங்க? நாங்க எங்க ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்க அப்படியே வந்து நேட்டிவ்க்கு போய்டுவீங்க? நேட்டிவ் போய் செலிப்ரேட் பண்ணுவோம். சரி, ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரா கிராமத்துல எல்லாம் போய் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? யாருமே இல்ல. கிராமத்துக்குலாம் போனதே கிடையாது. உடனே அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு அங்கதான் ஃபுல் பொங்கல் தான் செலிப்ரேட் பண்றதா? மைக் கொடுங்களேன். அண்ட் பாய்ஸ், யங் பாய்ஸ், நீங்க சொல்லுங்க. வேஷ்டிலாம் வந்து எப்படி இந்த பொங்கல் அந்த டைம் மட்டும் தான் கேஷ்னலாக கட்டிட்டு வருது இந்த மாதிரிலாம் இருக்கா, இல்லை யூஸ்வலாக கட்டிட்டு இந்த பாரம்பரியத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, பொங்கல்னா அது வந்து பாரம்பரியமான வேட்டி உடையில தான் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஓகே, அதனால பொங்கலுக்கு வேட்டி சாரி. லேடிஸ். நீ ஏன்டா சாரி கட்ட போற? இல்ல, லேடிஸ் சாரின்னு சொன்னேன். லேடிஸ்க்கு சாரி கட்டுறது எடுத்து கொடுப்பியா நீ? இல்ல, சாரி கட்டுறது யூஸ்வலா வந்து கட்டுவாங்க, அதை பார்த்து அப்படியே ஜாலியா இருக்கிறது. சரி, ஓகே. நம்ம காலேஜ்ல எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க யூஸ்வலா? காலேஜ்ல டான்ஸ் ஒரே ஜாலியா இருக்கும். ஒரே ஜாலி தான் ஃபுல். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 3 செக்மெண்ட்ஸான கேம்ஸ்லாம் தான் இருக்க போகுது. அந்த கேம்ஸ்லாம் வந்து என்னென்ன விஷயம்ன்றது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கோவை பொங்கல். பொங்கலுக்கு இந்த பட்டாசுலாம் கொளுத்த மாட்டீங்களா? இல்ல, அந்த மாதிரி பழக்கம் இல்ல. பொங்கலுக்கு பொங்கல் வைப்போம், கரும்பு சாப்பிடுவோம், பட்டாசுலாம் கொளுத்துற பழக்கம் கிடையாதுங்க. Once again, welcome back to the show. And நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கோவை பொங்கல். கோவையில் இருக்கிற ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் என்னோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அழகிய வீரமான ஆண்மகளும் இருக்காங்க, அழகிய பெண்களும் இருக்காங்க. இதெல்லாம் பொய், எல்லாம் பொய் தான் இல்ல? சரி, ஓகே. இதுல வந்து இப்ப ஆண்கள் வந்து வீரமா இல்ல பெண்கள் அழகான்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நீங்க சொல்லுங்க, இது பத்தி ஏதாவது ஒரு தரப்புல இருந்து உங்களுக்கு வாதம் இருக்கா? அப்படியெல்லாம் பெருசா எதுவுமே இல்ல? அப்படிலாம் எதுவே இல்லை. ஓகே, ஒத்துக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, யூஸ்ல நீங்க வந்து எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க? நாங்க வந்து எங்களோட நேட்டிவ் போய் தான் எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுவோம். சாத்தூர், சிவகாசி. ஓகே, அங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அங்க போயிட்டு பாட்டிமா, பெரியமா, ஹோல் ஃபேமிலி, ஒரு ஊரே இங்க சொந்தம். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயில்ல பொங்கல் வைப்போம். அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அதுவும் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, அப்படியே. நீங்க வந்து பொங்கலுக்கு இந்த பட்டாசுலாம் கொளுத்த மாட்டீங்களா? இல்ல, அந்த மாதிரி பழக்கம் இல்ல. பொங்கலுக்கு பொங்கல் வைப்போம், கரும்பு சாப்பிடுவோம், பட்டாசுலாம் கொளுத்துற பழக்கம் கிடையாதுங்க. கோவை மக்கள் தான் ரொம்ப அறிவாளி நான் கேள்விப்பட்டேன். பின்னாடி வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பொங்கலுக்கு வந்து பட்டாசு கொளுத்தி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களா? வாங்க தங்கச்சிங்க, வாங்க தங்கச்சி, வாங்க. அண்ணா அவங்க சிவகாசின்னு சொன்னதால பட்டாசு அடிப்பாங்கன்னு சொன்னேன். பொங்கலுக்கு வந்து பட்டாசு கொளுத்தி அது மேல தான் பொங்கல். இல்ல, நான் பொங்கல் சாப்பிட மட்டும் தான் செய்வேன். பொங்கல் சாப்பிட மட்டும் தான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்சிங் H2O. பேர் மட்டும் தாங்க கொஞ்சம் அப்படியே ஸ்டைலிஷான ஒரு பேர்ல இருக்கும்போது, பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமா பொங்கல் அப்பெல்லாம் வந்து இந்த கேம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாய் ஒரு கேர்ள் தான் ஒரு டீமா இருக்க போறீங்க. நானே வந்து உங்களுக்கு யார் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்றத விட அவன் மனசுல அவனுக்கு ஆசை வச்சிருப்பீங்கல்ல,
எப்படியாவது சேர்ந்துடணும்டான்றது அவங்க போய் அவங்க டீம் கூட ஒரு பாய் ஒரு கேர்ளா வந்து இப்போ வந்து டீம் பேர் பண்ணுங்க. கேட்சிங் H2O அப்படி இந்த கேமை பத்தி நான் முன்னாடி சொல்லினேன்னா நான் சொல்லிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா தான் விளையாட போறீங்க. ஒரு டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருப்பீங்க. ஸோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அப்படியே நீங்க தான் வந்து டீமை வந்து கிளப் பண்ணி அந்த கேமை நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம். ஸோ கேமோட ஒரு மெயினான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்ல வந்து ஒரு பாட்டில் ஒன்று வச்சிருவோம் அண்ட் இங்கே தண்ணி வச்சிருவோம். யூஸ்வலாக நம்ம தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதில் வந்து ஊற்றுவோம்ல. ஸோ அது நம்மளோட பழைய சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி அதை ஞாபகம் எடுத்துட்டு வர மாதிரியான ஒரு கேம் தான். பட் ஆனால் அங்கே வந்து நம்ம எப்படி விளையாடி இருப்போம்னா இப்போ நான் விளையாடுறேன்னு நானே வந்து கையில் எடுத்துட்டு போய் ஊற்றிடுவேன்ல. இப்போ நீங்களே வந்து எனக்கு தேவைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களா. இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க ஒரு கை அவங்க ஒரு கை 2 பேருமே சேர்ந்து ஒரு கையில தண்ணி எடுத்துட்டு 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸ்ல நடந்து போயிட்டு தான் அந்த பாட்டில வந்து ஃபில் பண்ணும். அண்ட் உங்களுக்கான டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 minutes தான் கொடுப்பேன். ஸோ அதுக்குள்ள வந்து எந்த டீம் வந்து நிறைய வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்றீங்களோ ஸோ அவங்க தான் வின்னரா இருப்பீங்க. கேம் ஓவரா? நல்லா புரியுதா? சரி ஓகே வாங்க கேமுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்சிங் H2O தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 5 பேர் வந்து விளையாட போறாங்க. அந்த 5 பேர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் வர போறாங்கன்ற விஷயத்தை பார்ப்போம். அண்ட் ஒன் மோர் திங் உங்களோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 minutes தான் கொடுப்பேன். ஸோ அதுக்குள்ளே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர் வந்து ரைட் யூஸ் பண்ணாருன்னா நீங்க லெஃப்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே 2 பேருமே வந்து ரைட் அப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே வேவ் லென்த்ல போய் தான் அதை வந்து ஃபில் பண்ணிட்டு வரணும். ரெடியா? சரி ஓகே நம்மளோட 5 டீமும் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 பக்கெட்ஸ் தான் இருக்கு. 2 பக்கெட்ஸ்ல தான் தண்ணி இருக்கு. ஸோ உங்க 5 கப்புள்ஸை யார் வேணா அடிச்சுட்டு நீங்க தண்ணி எடுத்துட்டு போய் அங்கே ஃபில் பண்ணுன்றதா லாஸ்ட் டாஸ்க். ஓகே அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். டைம் அப். இப்போ அந்த லாஸ்ட் ஒரு கை எத்தனை போய் ஊற்றி தான் நீங்க வின் பண்ணுவீங்கல்ல. இப்போ நான் சொல்ற டைமை கூட கன்சிடர் பண்ணாம எஸ் இவங்களுக்கு கொடுத்த 3 minutesல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச ஒரு டஃப்பை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ யாரை தண்ணி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை முதல்ல பார்ப்போம். அண்ட் இதை ஃபில் பண்ணது யாரு? வாங்க அண்ட் சொல்லுங்க உங்களோட பேர் சொல்லுங்க. மதுமிதா. நீங்க? ரோஹிணி. ரோகிணி. ஓகே இதுதான் நீங்க வந்து ஃபில் பண்ண வாட்டர். இதுல நீங்க தான் நான் 10-9 சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கூட கவலைப்படாம ஓடிட்டே இருந்தது. எப்படி இருந்தது இந்த கேம்? கொஞ்சம் கஷ்டமா தான். மைக்ல சொல்லுங்க. கஷ்டமா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்ததா? இந்த கேமே கஷ்டமா இருந்ததுன்னா வேற கேம்ஸ்ல எப்படி சொல்லுவீங்க? சரி எனிவே ஒரு நல்ல ஒரு டஃப் கொடுத்தீங்க. ஸோ மதுமிதா அண்ட் உங்களோட பேர் ரோகிணிக்காக ஒரு பெரிய கை தட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபில் பண்ணது வாங்க நீங்க வாங்க. ஃபுல்லா அழுல் பொங்கல் கேம் தான். 2 பேருமே உள்ள கை விட்டு தானே எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். 2 பேரும் எடுத்தோம். ஆனா இந்த மாதிரி ஜாயிண்ட் அடிச்சு அட்லீஸ்ட் நீங்க வின் பண்ணிருந்தீங்கன்னா கூட நான் சப்போர்ட் பண்ணிருப்பேன். இல்ல அவங்க அதுக்கப்புறம் வந்து அப்படி ஜாயின் பண்ண வேண்டாம்னு சொல்லி மறுபடியும் நாங்க எடுத்துட்டோம்ல. ஓ அதனால உங்களோட தோல்வி நீங்க கை விட்டீங்க. எஸ் அப்படியே தயவு செய்து எடுத்துட்டு போயிடுங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேமை தயவு செய்து வேற எங்கேயுமே விளையாடாதீங்க. செகண்ட் பிளேஸா உங்களோட பிளேஸ்க்கு போயிடுங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு தெரிஞ்சு லைக் என்ன ரொம்ப சின்சியரா விளையாடின ஒரு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் நினைக்கிறேன். ஆனா வந்து ஃபுல் டஃப் தான் கொடுத்துட்டு இருந்தீங்க. வந்து ஏன் இப்படி தோத்து போயிட்டீங்க? எது உங்களோடது? லாஸ்ட் ஒன் தானே உங்களோடது. எடுங்க பார்க்கலாம். ஓகே ஆனா இந்த பாடிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடிஸ் வந்து இந்த அளவுக்கு ஃபில் பண்ணிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தான். எப்படி வீட்லயும் தண்ணி அடிப்பீங்களா? இல்லம்மா தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவீங்களான்னு கேக்குறேன் நானு. வீட்லயே நம்ம தான் தண்ணி எல்லாம் அடிக்கிறதெல்லாம் இன்னும் தண்ணி அடிக்கிறதெல்லாம் அடி பம்பில் அடிக்கிறதெல்லாம் நம்ம தானு கேட்குறேன். ஆமாவா? இல்ல தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் நம்மளுக்கு இல்ல. சரி ஓகே உங்களோட பேர் சொல்லுங்க. சண்மதி. நீங்க? பிரியா. ஓகே எனிவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து ஒரு நல்ல ஒரு கட்டிங் அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். நீங்க எடுத்துட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாங்க. இந்த ஒரு கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷலான ஒரு கப்பல். நான் சொன்ன எந்த ஒரு பையன் வேணா வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கேர்ள் கூட போய் நின்னுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கிருந்து தான் பாஞ்சு வந்தான்னு தெரியல. சீனியர் தானே இவங்க? ஓ நீங்க சீனியர் ஜூனியர் அந்த தைரியத்துல தான். சிஸ்டர் அதனால என்ன சிஸ்டர்? தங்கச்சி சிஸ்டருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்ல. நீங்களே கண்டிப்பா நின்னுட்டு இருந்தா எப்படி? ஒரு சப்போர்ட். என்ன சப்போர்ட்? ஒரு பிரதர்ன ஒரு சப்போர்ட் தான். அதுக்கு அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி வின் பண்ணிருந்தா பரவாயில்ல. வர எல்லா கேர்ள்ஸ்க்குமே நீங்க எடுத்துக்கீங்க யூ டேக் இட்னு எப்படி சிஸ்டருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி ஆல் இந்தியன்ஸ் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஒரு படிக்கிறோம்ல. ஆல் இந்தியன்ஸ் அப்ப கல்யாணம் பண்ணா எப்படி? இல்ல அது வேற.
இல்ல அது வேற, அது அது சொல்றீங்க. அது வேற சி. மலேசியா அந்த மாதிரி எங்கயாவது போயிருக்கு. அது கூட இந்தியால ஃபாரின், அது ஃபாரின். ஃபாரின்ல அது இருந்தா foreign. ஃபுல் அப்படியே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஃபாரின்ல இருந்தானா? ஃபுல்லா இல்ல சி. சரி எனிவே உங்களோட பாட்டில் எது? ஏதோ ஒரு நல்ல ஒரு டஃப் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி பிரதர் அண்ட் சிஸ்டர் வீட்டில் பார்ப்பாங்கல்ல, அதுக்கு தானே இந்த நங்கூரத்தை போட்டு போறேன். கண்டிப்பா. பிரதர் அண்ட் சிஸ்டர்னு. ஆஞ்சி அப்பெல்லாம் இல்ல சி. எனிவே தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சி. சிங்கக்குட்டி ஜல்லிக்கட்டு வீரர்கள்லாம் வராங்க. உங்களோட பாட்டில் எது? போதும். எந்த அளவுக்கு டஃப்பா இருந்தது கேம்? ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. எப்படி லைக் நான் கேர்ள்ஸ் கூடவே வந்து நீங்க வந்து கிளப் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட நான் இவன் கூட தான் வருவேன் நீங்க வந்தீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூர்யா தேவா ஃப்ரெண்டா? இல்லண்ணா, ரஜினி மம்முட்டி. அதுதானே நானும் சொன்னேன். எனிவே சூப்பர். அண்ட் எடுத்துட்டு போயிடுங்க, நீங்களாம் எடுத்துட்டு போயிடுங்க. எஸ், கேட்சிங் S2ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்த 3 மினிட்ஸ்ல வந்து அவங்களோட டாஸ்க் வந்து இவங்க வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க. அதோட வின்னர் யார் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் சண்மதி அண்ட் பிரியா தான் வின் பண்ணியிருக்காங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சொன்ன உடனே வாலண்டியரா வந்து இந்த கேம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்ததுக்கு. இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. ஸோ அந்த ரவுண்ட்ல வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் என்ன இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் பண்ண போயிட்டு வந்துருவோம். அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கோவை பொங்கல் தெரியும். அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கோவை பொங்கல். நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா? Once again, welcome back to the show. And நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கோவை பொங்கல். எஸ், வெற்றிகரமா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. அண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி ஒரு வீர விளையாட்டுலாம் நம்ம விளையாடிப்போம். ஓகே, இது வந்து லைட்டா ஒரு சின்ன ஒரு கேர்லிஷான ஒரு கேம். ஓகே, அதாவது ஃபுல்லா வந்து இன்னைக்கு ஃபுல்லா பெண்கள் தான் விளையாட போறாங்க. அதுக்கு முன்னாடி அண்ட் இந்த கேங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்ரா கோஷல் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கர் இருக்காங்களா. அவங்க எங்க? அவங்க ஒரு ஸ்பெஷலா கூப்பிட்டா தான் வருவாங்க. அப்ப நீங்களே கூப்பிட்டுருங்க. பவித்ரா முன்னாடி ஏனுங்களா பவித்ராக்கா? பவித்ராக்கா ஒரு பெரிய கை தட்டு. 2 பேர் சேர்ந்து போயிடுறாங்க. சரி 2 பேர் சேர்ந்து பாருங்க. பாருங்க. பவித்ரா and உங்களோட பேர் சொல்லுங்க. பிரியா. பிரியா, நீங்க 2 பேரும் வந்து பாட போறீங்களா? இப்படி காலேஜ் ஃபுல்லா அப்படியே பாடிக்கிட்டே அப்படியே சுத்திட்டு இருக்குது போல. கேவலமா இருக்கு. நான் கம்மி ரோட்ல எங்க தொடங்கி அந்த காலேஜ் கிளம்புறது ஒரே பாட்டா பாடிட்டு வந்து இறங்கிடுறீங்க. எல்லாரும் செத்து இருப்பாங்க வேற வழி. அதுதான் யோசிக்கிறேன். இது இந்த பொங்கல் அதுமா நீங்க பாட்டு பாடி எத்தனை பேரை சாவடிக்கிறீங்க? எத்தனை பேரை வந்து சந்தோஷப்படுத்துறீங்கன்ற விஷயத்தை பாப்போம். பாக்குறீங்களே எல்லாம். நான் பாக்குறேன் எல்லாருமே வந்து செத்து நாளையோட ஒரு பொங்கலை ஸ்டார்ட் பண்ணுவோம். செத்து செத்து விளையாடுவோம். பாருங்க. நீ ஸ்டார்ட் பண்ண பண்ணு. நீ ஸ்டார்ட் பண்ணு. ஏதோ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா? இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா? நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா, என் விழிகளில் முதல் வரி நிஜமறி பெண்ணே. எந்த அளவுக்கு ஃபீலிங் வந்து பிரியா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. பவித்ரா ஃபர்ஸ்டா பிஹேவ் பண்ணி அவங்களோட ஃபீலிங்ல இப்படி வந்து ஹார்ட் பிரேக் பண்ணிட்டீங்க. எனிவே தேங்க்யூ சோ மச். சரி ஓகே, நெக்ஸ்ட் கேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் த பலூன் தான். ஆக்சுவலா இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து ஊதி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவாளி பின்னாடி இருந்து அப்படியே கிளம்புனாங்க. உடச்சு ஊதுறது கூட நல்லா தான் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி முதல்ல நீங்க வாங்க புடிங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பலூனை நான் உடச்சு கொடுத்துருவேன். அதை அவங்க வந்து அப்படியே முடிச்சு போட்டு ஊதி திரும்பி உடைக்கணும். ஓகேவா? இது பேசுறதுக்கான பெனால்ட்டி. ஓகேவா? பண்ணிடுவோமா? அப்படியெல்லாம் உங்களை வந்து பழி வாங்க விரும்பல. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீம் தான் வரணும். ஓகே, ஃபுல்லாக கேர்ள்ஸ் மட்டும்தான். 2 ஃப்ரெண்ட்ஸாக கூட வந்துருங்க. உங்களோட டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து 3 மினிட்ஸ் தான் கொடுப்பேன் நான். ஓகே, நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து பலூனை ஊதணும், ஒருத்தவங்க வந்து அந்த பலூனை வந்து நாட் போட்டுருணும். பலூன்லேயே நாட் போட்டதுக்கு அப்புறமா 2 பேருக்குமே 4 ஹெட்டுக்கு நடுவில் வச்சு நீங்கள் பலூனை உடைக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து அந்த கேமோட ஒரு என்ன சொல்ற ட்விஸ்ட் வச்சிருக்கேன் இந்த இடத்துல. சரி உங்க கூட ஒரு பேர் எடுத்துக்கோங்க, ஒரு 3 பேர் டக்குன்னு வந்துருங்க பார்க்கலாம். அண்ட் நம்ம கேம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெத்தி அடி தாங்க விளையாட போறோம். அண்ட் ஒன் மோர் டைம் நான் சொல்லிடுறேன் கிளியரா. ஓகே, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பேர் இருக்கீங்களே, உங்க பேர்ல வந்து ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா பலூனை முதல்ல ப்ளோ பண்ணி ஊதிடணும். மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கையிலே நாட் போட்டுட்டு உங்களோட ஃபோர் ஹெட்ல வச்சுட்டு நீங்க கை யூஸ் பண்ணாம உடைக்கணும்.
ரெண்டு பேருமே சரி கை வச்சுக்கோங்க. ஓகே, பலூனை வந்து இங்க புடிச்சுக்கிட்டு தென் அதுக்கப்புறமா தலையை வச்சு உடைச்சுக்கணும். ஓகேவா? டன். புரிஞ்சுதா? அண்ட் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் அதே 3 minutes தான் கொடுப்பேன். ஸோ அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எனிவே ஆல் த வெரி பெஸ்ட். அவங்களுக்காக ஒரு பெரிய சேர் அப் பண்ணிடுவோமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி? எஸ், நம்மளோட நெத்தி அடி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்காக தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு கூட. ஆக்சுவலா அது வந்து வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. அண்ட் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா தாங்கண்ணா இருந்துச்சு. பலூன் உடையவே மாட்டேங்குது. புரியல நாங்க. பலூன் உடையவே மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப குவாலிட்டியான பலூனா? அண்ட் நீங்க சொல்லுங்க, நீங்க அப்படியே பயங்கர கோமலா திட்டிட்டு இருந்தீங்க அவங்கள. திட்டலாம் இல்ல சொன்னேன். சொல்றதே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆக்ரோஷமாவே இருக்கிறது அப்படியே எல்லாத்துலயும். எனிவே பாத்துக்கோ, எத்தனை பலூன் நீங்க வந்து உடைச்சீங்க? 3 நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா நான் அதை எடுத்துப்பேன். அப்படி இல்ல 3 பலூன் உடைச்சாங்களா அவங்க? ஓகே, எனிவே 3 பலூன் உடைச்சிட்டீங்க. நீங்க சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேம் ஆக்சுவலி. ஆமா, நாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றப்ப எங்களுக்கே தாமா ஃபர்ஸ்ட் டைம். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐடியா வந்து இந்த கேமை நாங்க ஆரம்பிச்சோம். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா தான் இருந்ததா? ஓகே, நீங்க எத்தனை பலூன் உடைச்சீங்க? ஒன்னு தான் உடைச்சீங்க. ரொம்ப பெருமையா இருக்குல்ல உடைய மாட்டேங்குதுங்க. என்னன்னா பலூன் வாங்கிட்டு வந்தீங்க? உடைய மாட்டேங்குது. இல்ல, கோவை பலூன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவை கேர்ள்ஸ் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பலூனா இருக்கு. எஸ், அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. எனிவே நீங்க சொல்லுங்க. ஆனா ஆக்சுவலி ஒரு டஃப் காம்படிட்டர்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் பலூன்லாம் வந்து உடைக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் அப்படியே சூடு பிடிக்க வச்சுங்க. எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல, நாங்க வந்துட்டு பலூன் ஊதி அப்படியே உடைக்கிற கேம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். நெத்தி ரொம்ப வலிக்குது, நான் முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்கான நெத்தியா இருக்குல்ல? ஏமா சிவப்பு போடுவேன் எதுக்கு இப்படி எல்லாம் போட்டு இடிச்சு? சொல்லுங்க, நீங்க எத்தனை உடைக்கிறது அப்புறம் எப்படிங்க சார் என்ன பண்றது? சரி, அதனால வந்து அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ்டா இறங்கியாச்சு. நீங்க எத்தனை பலூன் உடைச்சீங்க? 4 பலூன் வந்து உடைச்சிட்டீங்க. அண்ட் பவித்ரா, நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி ரொம்ப சீரியஸா விளையாடிட்டு இருந்தீங்க, ஆனா பலூன் எல்லாம் பறக்கலாம் விட்டுலாம் விளையாடிட்டு இருந்தீங்க. டிஃபரெண்டா தெரியணும்ன்றதுக்காக அதனால தான் தோத்து போயிட்டீங்களா? இல்ல, நாங்க 5 பலூன் அடிச்சோம். 5 பலூன் உடைச்சிட்டீங்க. எப்படி கையில எல்லாம் நசுக்கினா உடைச்சிக்கலாமே? அது 6 உடைச்சோம். 5 வந்துட்டு இல்ல நாங்க பாருங்க, எண்ணி பாருங்க. சரி, எண்ணி பாக்குறது இருக்கட்டும். ப்ரோ நீங்க சொல்லுங்களேன். கையில அவங்க நகத்துல வச்சு தானே உடைச்சாங்க? இல்லைங்கண்ணா, தலையில வச்சு தான் உடைச்சாங்க. தலையில உடைச்சாங்களா? அண்ட் யாரோ இதுல வந்து கையெல்லாம் வச்சு உடைச்சிட்டு இருந்தாங்களா? அது யாரு பார்த்தா? ஒண்ணு மட்டும் அது இவங்க தானே. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெனால்டி மட்டும் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பெனால்டி பிடிங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிங்கர்ன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு வோக்கல் ஒரு பெர்கஷனை வச்சு நீங்க வந்து செமையா பாடிட்டு இருந்தீங்க. சோ அகைன் பொங்கல்ன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த டாஸ்க். ஓகே, நம்மளோட ஊர் சைடுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் அப்படின்னு சொன்ன உடனே ஒண்ணு பொங்க பானை ஞாபகம் வரும், கரும்பு ஞாபகம் வரும். தென் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கொலவை சவுண்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப பவித்ரா ஒரு கொலவை சவுண்ட் விடுவாங்க. நம்ம அப்படியே ஒரு பிரேக் போயிடுவோம். ஓகே, கமான் பவித்ரா. சத்தியமா தெரியாது, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணி காமிங்க. என்னது இது? லிரிக்ஸ் கத்து கொடுக்கணுமா கொலவைக்கு? லோலோ 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 லோ, அவ்வளவுதான். நீங்க அதை மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். தனியாவா? டீமோட தான். ஆமா, நீங்க டீமோட தான் சேர்ந்து. டீமோட தான். லெட்ஸ் ஹேவ் a கொலவை சவுண்ட் from the I will பொங்கல் டீம். சரி, எல்லாரும் சேர்ந்து கொலவை சவுண்ட் விடுறீங்களா? இந்த மாதிரி அப்படியே கும்பல்ல கோயிந்தா போடுறதுன்னா ஜாலியா அப்படியே கிளம்பிடுறது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை போட்டுருங்க. 3 2 1. ஆக்சுவலி இதுதான் எனக்கான ஒரு பெனால்ட்டியா இருந்துச்சு நினைக்கிறேன் இதெல்லாம் கேட்கறதுக்கு. எனிவே ஒரு தேங்க்யூ ஸோ மச். இந்த கேமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா முடிச்சு வச்சிங்க. இன்னும் லாஸ்ட் ஒரு ரவுண்ட் இருக்கு. ஸோ அதுல என்ன கேம் வருதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு பிரேக் மட்டும் போயிட்டு வந்துருவோம். அண்ட் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கோவை பொங்கல். ஹேர் ஸ்டைல் இல்ல, உங்களோட ஹேர் ஸ்டைல் கலையாம நான் கட்டி விட்டுருவேன். Once again welcome back to the show and நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கோவை பொங்கல். எஸ், 2 ரவுண்ட் முடிச்சாச்சு. அண்ட் லாஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களோட மண்மனம் மாறாத ஒரு கேமா தான் இருக்க போகுது. ஏதாவது ஐடியா இருக்கா இந்த கேம் என்னன்னு சொல்லிட்டு? யாராவது பார்த்துருக்கீங்களா முன்னாடி? பிகாஸ் பொங்கல் கூட நீங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணாத ஒரு இன்டர்நேஷனல் ஃபிகர்ஸா இருக்கீங்க. ஸோ சொல்லுங்க, உரி அடிச்சிருக்கீங்களா முன்னாடிலாம்? இல்லைங்கண்ணா, இதுக்கு முன்னாடி உரியெல்லாம் நீங்க அடிச்சதில்ல. நீங்க யாராவது உரி அடிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஓகே, பசங்க கிட்டயா? வாங்க பாய்ஸ், இதுக்கு முன்னாடி உரியெல்லாம் அடிச்சிருக்கீங்களா? இல்ல, ட்ரை பண்ணியிருக்கேன் பட் அடிச்சது இல்ல. சரி, ஓகே. நீங்க ஏதாவது அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிக்கிறேன். நீங்க உரி அடிச்சிருக்கீங்களா இல்ல விளையாடி இருக்கீங்களா? விளையாடிக்கிறேன் பட் ஜஸ்ட் மிஸ்ல அவுட் போயாச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா பாய்ஸ்ல இருந்து வருவாங்க, கேர்ள்ஸ்ல இருந்து வருவாங்க. ஓகே, உரி அடிக்க.
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சாலிடா ஒரு 3 மினிட்ஸ் கொடுப்பேன். 3 மினிட்ஸ்க்குள்ள வந்து நீங்க வந்து இஃப் இன்கேஸ் பாய்ஸ் தான் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கேர்ள்ஸ் நீங்க வந்து அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கூட வேற டைரக்ஷன்ல கூட நீங்க அவங்களை கைட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி தான் போகுது. இதுல அட்லாஸ்ட் யார் வின் பண்றாங்கன்றது அதுக்குள்ள வந்து நிறைய காஸ்ட்லாம் வச்சிருக்காங்களா. ஸோ வின் பண்றவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு 45 லட்சத்துல ஒரு வில்லா கூட வாங்கிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் யார் வர போறா? பாய்ஸ்ல கூப்பிடலாமா கேர்ள்ஸ்ல கூப்பிடலாமா? பாய்ஸ்னா கேர்ள்ஸ் சொல்லுங்க பாக்கலாம். யாரோட லவ்லா இருக்கீங்களோ அவங்க தான் வந்து உள்ள வர போறீங்க. ஓகேவா? ஓகே, பாய்ஸ் இறக்குவோமா? பாய்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் இறக்கிடுவோமா? சரி, ஓகே. எனிவே பெண்களோட சத்தம் வந்து எப்பவுமே கொஞ்சம் சத்தத்துல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் நம்ம இறக்கி வந்து பாத்தீங்கன்னா அடிக்க போறது நம்மளா தான் இருக்க போறோம். ஓகேவா? என்ன உங்களுக்கு அவ்வளவுதானா? முடிஞ்சிருச்சா? அப்ப சொல்லுங்க பாய்ஸ் சத்தமா எனக்கு கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து உள்ள போயிடலாம். சரி, ஓகே. அதனால வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்ல இருந்து இறக்கிடுவோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? கேர்ள்ஸ்ல இருந்து இப்ப யார் வர போறீங்க? நீங்க யாராவது சொல்லுங்களேன். நீங்க யாரும் நாமினேட் பண்ணுங்க. அந்த ப்ளூ கலர் சாரி. அந்த ப்ளூ கலர் சாரியாமே யாரோ அங்க இருக்காங்க, திரும்பி இருக்காங்க பாருங்க. ப்ளூ கலர் சாரி. ப்ளூ கலர் சாரி உங்களை தான் நாமினேட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ளூ அது அவங்கள அடிக்க சொல்லலாம். ஓகே, லெட்ஸ் கோ வித் ஆடியன்ஸ் போல் மாதிரியே போயிடுவோம். உங்களை தான் வந்து இப்ப நிறைய பேர் நாமினேட் பண்ணிருக்காங்க. எப்படி ஃபுல் ஃபேன்ஸ் தானே காலேஜ்? காலேஜ் பியூட்டி சாலுமாவா? வாங்க வாங்க. அண்ணா வேண்டாண்ணா. சரி, பரவாயில்ல. உங்க பேர் சொல்லுங்க. ஈடத்து இவாஞ்சலின். இவாஞ்சலின். ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட்? செகண்ட் பி இங்கிலீஷ். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கீங்களா உரி அடிக்கிறதுனா? நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு அப்படின்ட்டு போயிடுவீங்கல்ல. சரி, எனிவே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல தான் நம்மளோட தமிழ் கலாச்சாரமான ஒரு ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மினிட்ஸ் தான் கொடுப்பேன். பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணாங்கன்னா நீங்க உங்களோட பெஸ்ட் கொடுக்கலாம். ஓகேவா? அண்ணா வேண்டாண்ணா. எனிவே ஆல் தி பெஸ்ட். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. எல்லாம் வந்து சேர் அப் பண்ணிடுங்க பார்க்கலாம். இவாஞ்சலே வாங்க. இவாஞ்சலே வாங்க. உங்க ஹேர் ஸ்டைல் இல்ல உங்களோட ஹேர் ஸ்டைல் கலையாம நான் கட்டி விட்டுறேன். ஓகே கேர்ள்ஸ், உங்களோட பவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பாய்ஸ் தான் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு லீட்ல போவாங்கன்னு நினைச்சேன். பட் இவங்க வந்து செம்ம க்ளோஸ்ல வந்தாங்களே. இன்னொரு வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் ஃபார் இவாஞ்சலின். செம்ம க்ளோஸ்ல வந்துட்டீங்க. கேக்கலண்ணா, எனக்கு பேசினது எதுவுமே கேட்கல. நான் கேட்டிருந்தா அவள்தான் எல்லாத்தையும் உடச்சி அவள்தான் அப்படியே தும்சம் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. சரி, ஓகே. எனிவே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவாஞ்சலினை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஆண் சிங்கங்கள்ல இருந்து யாரோ ஒருத்தர் தான் கூப்பிட போறோம். இந்த பாய்ஸ்ல இருந்து யாரை கூப்பிடலாம்? யார் அது? லலித் அண்ணா. நம்ம லலித் அண்ணாவா ரஞ்சித் அண்ணாவா? எனிவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ நீ என்ன இந்த காலேஜ் ஏதாவது தத்து எடுத்துட்டியா என்ன? உன் கூட யார் விளையாடணும்னாலுமே எல்லாருக்கும் உன்னை காம்படிட்டிவ் வராங்க. லைக் உன் கூட விளையாடனாலும் உன்னை நாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபுல்லா காசு செலவு பண்ணியிருக்கோமா? எல்லாம் ஒரு பாசம். பாசமா இல்ல இறங்கடா பாத்துக்கலாம்ன்ற மாதிரி? அப்படிலாம் இல்ல ஜி, எல்லாம் ஒரு பாசம். சரி, ஓகே. எனிவே லலித் கேஷவ். லலித் கேஷவுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துருங்க. எந்த அளவுக்கு உடைக்கிறேன்ற விஷயத்த பாப்போம். ஓகே ஓகே ஜி.
ஒரு கஷ்டப்பட்டு நாங்க கிரவுட் எல்லாம் கொண்டு வந்து இப்படி நிக்க வச்சிருந்தா உன்னை ஒரே ஒரு ஆளு நம்பி இவ்வளவு கேர்ள்ஸ் உன்னை இறக்கி விட்டா எல்லா கேர்ள்ஸும் துரத்திட்டு இருக்க நீ வாட் யூ ஆர் டூயிங் ஆக்சுவலி நீங்க கரெக்டா சுத்தி விட்டீங்களா அந்த பொசிஷன் மாறிடுச்சு ஆக்சுவலி கேர்ள்ஸ் விட்டு ஏதாவது சுத்த விட்டுருந்தா கரெக்டா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பசங்க உடனே உன் மேல இருக்கிற காண்டில் எடுத்துட்டு ஓரமா விட்டு வந்துட்டானுங்க கரெக்ட் ஜி ஆமா நீ அந்த பசங்களை போய் நம்ம தனியா கவனிச்சுப்போம் ஓகே ஜி எனிவே ரொம்ப நெக்ஸ்ட் இதுல நான் கட் அடிச்சிடுவோம் நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரை நம்ம இங்க சென்னையில கட்ட விட்டு காஷ்மீர்ல எடுத்துட்டு போய் வச்சாதான் இவர் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் எனிவே தேங்க்யூ சோ மச் ப்ரோ நல்ல ஒரு காம்படிட்டரான ஒரு பர்ஃபார்மரா இருந்தீங்க ஒன் மோர் டைம் ஃபார் லலித் இதுக்கு தானே உன்னை இறக்கி விட்டாங்களா திரிக்க வேண்டாம் வெடிக்க வெடிக்க பாண்டா படிக்க படிக்க வாரா புழுதி பறக்க நீதா பறக்க பறக்க போர்தா நடக்க நடக்க எவன்டா எதுக்கு எதுக்கு எதுதா இவன்டா ஆக்சுவலி என்னடா ஒரு ஆண்கள்ல ஒரு வீரமான ஒரு ஆளை ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு வீரமான ஒரு ஆள் தான் நடக்க விட்டா ஒரு 4 கிலோமீட்டர் ஒரு நிமிஷத்துல நடந்து போயிட்டாரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் ஓகே கேர்ள்ஸ்ல இருந்தா யாரையும் கூப்பிடலாம் இப்ப யாரும் நாமினேட் பண்றீங்க யார் அது ஆர்த்தி நீங்க தான் ஆர்த்தியா வரீங்களா வாங்க 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 ஆர்த்தி சரி ஆர்த்தி என்ன ஆர்த்தி கண்ணடை கட்டி விட்டு நடக்க விடலான்றாங்க ஓட்டுறாங்கண்ணா எல்லாம் ஓட்டுறாங்களா ஆர்த்தி எந்த அளவுக்கு ஒரு காம்படிட்டர் ஒரு டஃப்பான ஒரு காம்படிட்டரா இருக்காங்க கொஞ்சம் கூட இல்லைண்ணா கொஞ்சம் கூட இல்லையா சரி அந்த விஷயத்தை பார்ப்போம் ரொம்ப கண்ணு கட்டிடுச்சு ரொம்ப கண்ணை கட்டிடுச்சா ஆமா சரி ஓகே ஃபைன் எனிவே ஆர்த்தி ஒரு நல்ல ஒரு காம்படிட்டரா இருந்தீங்க நெக்ஸ்ட் இத வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு பாய்ஸ் வந்து ஒருத்தர் ஓகே ஓகே சிங்க கலையரங்கிருச்சு ஓகே நீங்களே கட்டுக்கணும் மோதும் பாறை கூட மண்ணா மாறி போகட்டும் வாழ தார போல ஒன்னா சேர்ந்து வாழட்டும் சீரும் கால இவன் கொம்பில் குத்தி சாய்க்கட்டும் ஊரும் பாசம் எல்லாம் நல்லா கால தூக்கட்டும் வரலாம் வரலாம் வா வரலாம் வரலாம் வா வரலாம் வரலாம் வா வரலாம் வா பைரவா Pull up in the middle with a little bit of range and the gas full of engine. Put a cap on my angle, keep cool, gotta handle this whole situation. How the hell did I end up here? Third eye blind. Time up! அடிச்ச அடியில உடையில ஜி எனிவே ஒரு டஃப்பான ஒரு காம்படிட்டர் தான் கிட்ட வரைக்கும் போயிட்டீங்க சரி நெக்ஸ்ட் ஒரு கேர்ள்ஸ்ல என்ன கூட போறோம் ஓகே நீங்க வாங்க யூ கம் ஓகே உங்க பேர் சொல்லுங்க ஜன்னத்துல் ஜன்னத்துல் ரேஷ்மி இந்த பேர் நல்லா இருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் பிகாம் சிஏ சார் ஓகே ரேஷ்மிக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துருங்க பாப்போம்
ஓகே இது கழட்டி ரேஷ்மி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஓரமா வந்து? அவங்க தான் முன்னாடி போ பின்னாடி போனாங்க, நான் அப்படியே அவங்க கரெக்ட்டா தான கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. லைட்டா மிஸ் இல்லனா நல்லா அடிச்சிருப்பேன். சரி ஓகே, எனிவே thank you so much, good luck. Thank you. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் கிட்ட கொஞ்சம் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் அப்படியே கிராஸா தான் போயிட்டு இருந்தாங்க. அகைன் ஒன் மோர் கேர்ள் சைடுல இருந்து எடுத்துருவோம். ஓகே, இது ஒரு கேர்ள் சைடுல இருந்து எடுப்போம், லாஸ்டா ஒரு பாய்ஸ். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. நிவேதா கரெக்டா அடிச்சிருவீங்களா? ட்ரை பண்றேன். சரி ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட். Time starts now. Draw. ஓகே நிவேதா, ஒரு கிட்ட ஒரு டெஸ்டினி தான் வந்திருக்கீங்க. எனிவே கங்க்ராட்ஸ் அண்ட் தேங்க் யூ so much. ஓகே நெக்ஸ்ட். ஓகே சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கேர்ள்ஸும் கிடையாது, எந்த பாய்ஸும் கிடையாது, இவங்களெல்லாம் மோல்ட் பண்ணிட்டு இருக்க உங்க சாரியை கூப்பிட்டுருவோமா? சார் சர்குரு சார். ஓகே, அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டாஸ்க் எல்லாம் முடிச்சு 2 ப்ரொஃபசர்ஸ் தான் வந்திருக்காங்க. சார் உங்களோட பேர் சொல்லுங்க. என்னோட பேர் கதிர்வேல் குமரன். கதிர்வேல் குமரன், எந்த டிபார்ட்மென்ட் சார்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் நாட்டு நல பணித்திட்ட அலுவலராக இருக்கேன். சூப்பர் சார். நீங்க சார்? பண்பு செல்வன், விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். எனிவே உங்க 2 பேருக்குமே ஹாப்பி பொங்கல் சார். எப்படி போயிட்டு இருக்கு பொங்கல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் உங்க மேல ஒரு பலமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதை எடுத்துக்கிறதோ நிலைநிறுத்துறதோ உங்க கையில தான் சார் இருக்கு. சார் நீங்களே வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஓகே. எஸ், இந்த ஷோ பார்த்து நீங்களாம் செம்மையா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இங்கே எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. சாரும் வந்து கடைசியாக வந்து உரியடிச்சு இந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை until then bye bye from Praveen Pinto. அண்ட் நீங்க பார்த்துட்டு இருந்த இந்த நிகழ்ச்சி கோவை பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.